ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். ஸ்ரீலங்காவுக்கு எதிராக முதல்ல 3 T20 போட்டிகளில் தான் இந்திய அணி விளையாட இருக்கிறது. இதில் களமிறங்க போகிற அந்த ஸ்குவாடை பற்றின ஒரு முக்கியமான தகவல் பிசிசிஐ வட்டாரத்தில் இருந்து தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த T20 தொடருக்கு ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனாக செயல்பட இருக்காரு. துணை கேப்டனாக சூரியகுமார் யாதவ் செயல்பட இருக்காரு. மேலும் சில வீரர்களை இந்த தொடரில் கழட்டி விட்டும் இருக்காங்க பிசிசிஐ. அது மட்டும் இல்லாமல் ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 தொடரில் விளையாடாத சில வீரர்களுக்கும் இந்த தொடரில் வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடரில் விளையாண்ட 11 வீரர்களுக்கு இந்த தொடரில் வாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. ஹர்திக் பாண்டியா தலைமையில் களமிறங்க போகிற அந்த ஸ்குவாடை பற்றின முழு தகவலை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா இவங்க ஓய்வு அறிவித்து விட்டாங்க. அவங்களோட இடத்துல யார் யார் களமிறங்க போறா? இந்த T20 தொடரில் சில வீரர்களுக்குள்ள கடுமையான போட்டி நிலவி வருகிறது. அந்த வீரர்களில் யாரை களம் இறக்க போறாங்க பிசிசிஐ அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதம் கடைசியில் ஜூலை 27, 28, 30 இந்த 3 தேதிகளில் தான் T20 போட்டி நடைபெற இருக்கிறது. இன்னும் சில தினங்களில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா இலங்கை செல்லவும் இருக்கிறது. இதில் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் தொடரில் விளையாண்டு இருந்தாங்க. ஜிம்பாப்வே தொடருக்கு இவங்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டது. மீண்டும் அணிக்குள்ளே திரும்பி இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேவுக்கு சென்ற சில வீரர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டு இருக்கிறது. ஜிஜே சர்மா, ஜூரல் இந்த மாதிரியான வீரர்களுக்கு ஸ்ரீலங்கா தொடரில் இருந்து விடுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதனால அந்த 11 பேர் கொண்ட ஸ்குவாடு யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கேப்டனாக ஹர்திக் பாண்டியா, துணை கேப்டனாக சூரியகுமார் யாதவ், ஓப்பனராக ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ஒன்றொன்று இடத்துல ஏற்கனவே சூரியகுமார் யாதவ் இருக்காரு. அவருக்கு அடுத்த இடத்துல ருத்ராஜ் கேக்வாட், அபிஷேக் சர்மாவுக்கும் சிவம் துபேவுக்கும் வாய்ப்பு வழங்கப்படுவதில் சிக்கல் இருக்கிறது. இந்த 2 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்படும். அதே போல கீப்பரா ரிஷப் பண்ட்டும் சஞ்சு சாம்சனுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. ஆல்ரவுண்டர் இடத்துல வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல் இவங்க 2 பேருக்குமே வாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அடுத்து பவுலரா பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் உள்ள வராரு, ஆவேஷ் கான் உள்ள வராரு, முகேஷ் குமார் உள்ள வராரு. கலீல் அகமதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா தொடரிலிருந்து விடுப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. குல்தீப் யாதவ் அணிக்குள்ள திரும்பி இருக்காரு. அதே போல ஜஸ்பிரீத் பும்ராவும் அணிக்குள்ள திரும்புறாரு. அதனால இலங்கைக்கு எதிராக களமிறங்க போற 15 பேர் கொண்ட அந்த ஸ்குவாடை இப்ப முழுமையா பார்த்துடலாம். ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட், வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ரவி பிஷ்னாய், முகேஷ் குமார், முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஆவேஷ் கான் இந்த 15 பேர் கொண்ட அந்த ஸ்குவாடு தான் இலங்கைக்கு எதிரான T20 டோர்னமெண்ட்டில் களமிறங்க போகிறாங்க. தேங்க்யூ.